Hi everyone, welcome to Radina Quants. Guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 4ல வந்துட்டு இன்னைக்கு verb பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போத் ஆஸ்பிரன்ஸ்க்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான குவான்ஸ் A to Z வீடியோ கோர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம் வந்து டைப் வைஸ் டாபிக் வைஸ் மேம் கவர் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆக்ட் இருக்கும். ஸோ இதை அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ்எஸ்சிக்கு தனியாக இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் பேங்க் எக்ஸாமுக்கு தனியாக இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், குவிசஸ், டெஸ்ட் சீரிஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே இங்கே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டே 4ல் இருக்கோம். ஆல்ரெடி வந்து நவுன், ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஆர்டரில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வேர்பில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்க்கலாம், அண்ட் தென் டேபிள், அண்ட் தென் பிவிக்யூ எரர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்றது பாருங்கள். வேர்ப் அப்படின்றது டெஃபினேஷன் பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அந்த டெஃபினேஷன் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். எப்போ யோசிச்சாலும் நம்ம மைண்டில் தெளிவாக வந்து கிளியராக இருந்துச்சுன்னா தான் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ வேர்புக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இட் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஒரு ஆக்ஷனையோ இல்லை ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையோ டிஸ்கிரைப் பண்ணி பேசுறது தான் வந்து என்ன அப்படின்னா வேர்ப். ஓகேவா? இது ரெண்டா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப் அப்படின்னு பிரிக்கலாம். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்றது என்னன்னா, அதாவது பிசிக்கலா நீங்க மூவ் பண்ணி மூமெண்டோட வித் மூமெண்ட். ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வித் மூமெண்டோட இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு வந்து நோ மூமெண்ட், வித்தவுட் மூமெண்ட், நோ மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, மூமெண்ட் இல்லாம இருக்கிற ஆக்ஷன் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், மூமெண்டோட இருக்கிற ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்க, பிளே, ரன். பிளே பண்ணும்போது என்ன, நம்ம உடம்ப, கை, கால் எல்லாமே அசையும் இல்லையா? ரன், கால், கை எல்லாமே டோட்டல் பாடியுமே அசையும். குக் பண்ணும்போது அதே மாதிரி, டீச் பண்ணும்போது நான் எழுதுறேன், பேசுறேன், எல்லாமே நடக்குது இல்லையா? ஸோ மூமெண்ட் நடக்குது இல்லையா? டான்ஸ், சிங், வாஷ், பெயிண்ட், இந்த வேர்ப்ஸ் எல்லாம் பண்ணும்போது இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன் வந்து அதுல இருக்கும். பாடியில வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஆக்ஷன் வேர்ப். அதுவே ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் பாருங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப் என்னன்னா, அந்த ஆக்ஷன் நடக்கும் ஆனா மூமெண்ட் இல்லாம நடக்கும். பாருங்க, ஸ்மெல், டேஸ்ட், பிலீவ் அப்படின்றது நீங்க நம்புறீங்க, பட் அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? இல்ல. லைக், கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க பாக்குறீங்க, அதுக்கு நீங்க மூவ்மெண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதாவது மூமெண்ட் இல்லாம பண்ணக்கூடிய ஆக்ஷன் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், மூமெண்டோட பண்ணக்கூடிய ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வேர்போட பேசிக் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ வேர்பை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வேர்பை வந்து 5 ஃபார்ம்ஸா பிரிக்கலாம். V1, V2, V3, V4, V5 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த V1 எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் இல்லைன்னா பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ் அப்படி இல்லைன்னா பேஸ் ஃபார்ம். V2 வந்து பாஸ்ட் ஃபார்ம், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4 வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், V5 வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட்டிவ் பிளஸ் எஸ். ஓகேவா? இந்த 5 ஃபார்ம்ஸ் அப்படின்றது பாருங்க, நீங்க எப்போ ஒரு வேர்பை பார்த்தீங்கன்னாலும் அந்த வேர்போட 5 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்றது நீங்க வந்து ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அந்த கரெக்டான ஹெல்பிங் ஒர்க்கு கரெக்டான மெயின் ஒர்க் நம்ம அப்ளை பண்றோமா அப்படின்றது நமக்கு அப்பதான் தெரியும். ஸோ பாருங்க, லுக்கிங், லுக்ஸ், ஆஸ்க், ஆஸ்கிங், ஆஸ்க்ஸ், சிட், சாட், சிட்டிங், சிட்ஸ், செல், சோல்ட்,
selling, sells, use, used, used, using, uses. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்புக்குமே 5 ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த பேஸ் ஃபார்ம் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, V1 V5 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட் பாஸ்ட். V2 வந்து கம்ப்ளீட் பாஸ்ட். இந்த V3 வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இந்த V3 யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஆல் கண்டினியூஸ் டென்ஸ், ஆல் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ வி யூ தேக்கு இந்த V1 யூஸ் பண்ணுவோம். he she it இருக்கு இல்லையா, இந்த he she itக்கு இந்த V5 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது மாதிரி எக்கச்சக்கமான வேர்ப்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 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 1000 இல்லைனாலும் மினிமம் ஒரு 500 வேர்ப்ஸ் ஆகுது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு மினிமம் ஒரு 500 வேர்ப்ஸ்னா அந்த வேர்ப்ஸோட மீனிங் வேர்ப் ஃபார்ம்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மினிமம் எவ்வளோ தெரிஞ்சிருச்சுன்னா தான் நமக்கு கொஞ்சம் ஒரு சென்டென்ஸாக ஒரு வேர்ப் இருக்கு, ஒரு ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுவுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ வேர்ப்ஸ் இந்த சார்ட் பார்த்தாச்சு. ஸோ இந்த வேர்ப்ஸ் அப்படின்றது இதுதான். பேஸ் ஃபார்ம்ல வரும்போது இங்க இருந்ததே தான், வேற ஒன்றும் இல்லை, இங்க இருந்ததே தான். இது பேஸ் ஃபார்ம்ல வரும்போது இப்படி இருக்கும், ஈட், குக், ஸ்விம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது, அப்படியே பேஸ் ஃபார்ம்ல இருக்கும். பாஸ்ட்ன்றது கம்ப்ளீட் பாஸ்ட். ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன், ப்ரெசென்ட்ல ஈட்டிங், தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஈட்ஸ். சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நிறைய வெக்காப்ஸ் லேர்ன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு சென்டென்ஸ்ல என்ன இருக்குன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சேம் அதே தான். இப்போ நம்ம இங்கே பார்த்ததே தான் இங்கே இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வேர்ப்ஸ் வச்சு எஸ்எஸ்சிலையும் பேங்க் எக்ஸாம்லையும் என்ன மாதிரி கொஷின்ஸ் எரர்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அந்த எரர்ஸே இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Scarcely had he took the medicine when his headache was gone. கைஸ், இந்த வேர்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, ரேர்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து வரும்போது இது என்னன்னா சப்ஜெக்ட்க்கு முன்னாடியே வந்துடும். அதாவது சப்ஜெக்ட்னா ஹெல்பிங் வேர்ப், அந்த ஹெல்பிங் வேர்ப்க்கு முன்னாடியே வந்துடும். சப்ஜெக்ட்க்கு முன்னாடியே வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்கேர்ஸ்லி ஹேட் ஹி டுக் த மெடிசன். Scarcely had he took the medicine when his headache was gone. இங்க பாருங்க, இங்க had இருக்கு இல்லையா, had அப்படின்றது என்ன? had அப்படின்றது have forms. have forms என்னென்ன? have, has, had. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி have formsக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா V3 verbs தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, டுக்குன்னு இருக்கு. மெயின் verb எது? டுக்கு. ஆக்சுவலி என்ன பண்ணணும்? டேக், டுக், டேக்கன், டேக்கிங், டேக்ஸ். ஓகேவா? இது V1, V2, V3, V4 and இது V5. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இந்த have formsக்கு என்ன யூஸ் பண்ணணும்? V3. V3 எது? இங்க பாருங்க, டேக்கன். டேக்கன் தான் V3. பட் இங்க என்ன இருக்கு? டுக்குன்னு இருக்கு. இங்க டுக் வரக்கூடாது, என்ன வந்திருக்கணும்னா டேக்கன். Scarcely had he taken the medicine when his headache was gone. ஓகேவா? ஸோ எந்த பார்ட்ல இருக்குன்னா டி பார்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Rivers has been of primary importance throughout human history. Rivers has been of primary importance throughout human history. This is என்ன இருக்கு பாருங்க, rivers என்றது என்ன? It's a plural noun. இங்க என்ன இருக்கு பாருங்க, has been. has என்றது singular form, being வருமா? has கூட being வருமா? be forms கூட தான் being வரும். have forms கூட என்ன வருமா? ஆக்சுவலி
have forms கூட என்ன வரும்னா been தான் வரும். have forms கூட என்ன வரும்? have forms கூட என்ன வரும் அப்படின்னா been தான் வரும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ்க்கு என்ன வந்திருக்கணும்? plural noun. ஸோ plural verb. have வந்திருக்கணும். have கூட என்ன வந்திருக்கணும்? being வந்து have forms கூட கண்டிப்பா இது வரவே வராது. ஓகேவா? ஸோ rivers have been of primary importance throughout human history. ஓகேவா? next question பாருங்க. The renowned university provide research or opportunities for students. The renowned university provide research opportunities for students. This university அப்படின்னு என்ன சொல்றாங்க? இது வந்து எப்படி இருக்கு? singular noun. so இப்போ verb எப்படி வந்திருக்கணும்? plural verbல வந்திருக்கணும் இல்லையா? so provide இல்ல provides. singular noun singular verb. singular nounக்கு singular verb யூஸ் பண்ணணும். plural nounக்கு plural verb யூஸ் பண்ணணும். okay so provides தான் இங்க வரணும். so this renowned university provides research opportunities for students. next question பாருங்க. did you tell to your mother that you saw her friend at the theater? did you tell to your mother that you saw her friend at the theater? இங்க பாருங்க did you tell. didக்கு do forms க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? do forms க்கு அப்புறம் v1 தான் யூஸ் பண்ணணும். did you tell v1 கரெக்டா தான் இருக்கு. பட் ஆனா என்ன இருக்குன்னு பாருங்க tell to ன்னு இருக்கு. say tell இதோட யூசேஜ் எப்படின்னா say to somebody tell somebody. say to somebody tell somebody. ஓகேவா? ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்ண டூன்றது சேக்கு மட்டும் தான் வரும், டெல்லுக்கு வராது. tell him தான் வரும். tell your mother, I told him, I told her. tell him, tell her, tell your father. அப்படிதான் வருமே தவிர டெல்லுக்கு கூட டூ வராது, சே கூட தான் டூ வரும். ஓகேவா? ஸோ இந்த டூன்ற ப்ரப்போசிஷன் இங்க வராது. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. ஸோ டிட் யூ டெல் யுவர் மதர் தட் யூ saw her friend at the theater? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. This test comprises of grammar, vocabulary and reading comprehension. This test comprises of இங்க பாருங்க இந்த டெஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா கிராமர், வெக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பட் இங்க என்னன்னா இந்த கம்ப்ரசைஸ் இருக்கு இல்லையா, கம்ப்ரசைஸ் அப்படின்றது கூட இதுல இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த கம்ப்ரசைஸ்ங்கிறது வேர்ட் ராங். என்ன வந்திருக்கணும்னா இந்த கம்ப்ரசைஸ் கூட இந்த ஆஃப்ன்ற ப்ரப்போசிஷன் வராது. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்னா கன்சிஸ்ட். This test consists of. This test singular noun, consists singular verb. This consists தான் என்ன வரும்? ஆஃப் வரும். So this test consists of grammar, vocabulary and reading comprehension. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ். இனிமே பார்க்க போகிறது பேங்க் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்க, கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Many companies people find undoubtedly seems to support the newcomers by giving them opportunities to work. Many companies, நிறைய கம்பெனிஸ்ல people find, people என்ன பண்றாங்க? நிறைய நியூகமர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒர்க்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு, சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மெனி கம்பெனிஸ் people find undoubtedly seems. நிறைய கம்பெனிஸ்ல people is what? plural noun. find plural verb. undoubtedly seems எதுக்கு கைஸ் வரும்? நம்ம seems இது வந்து singular verb. இங்க என்ன இருக்கு? noun என்ன இருக்கு?
ப்ளூரல்ல தானே இருக்கு. ஸோ இப்போ இங்கே எப்படி வந்திருக்கணும்? சீம்ஸ்ன்னு வந்திருக்க கூடாது, சீம். ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் verb. ஓகேவா? seem to support the newcomers by giving them opportunities to work. ஓகேவா? ஸோ இங்கே வந்து வேர்ப்னாலே இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அந்த நவுன் எப்படி இருக்கு, ஸோ அதுக்கு எந்த வேர்ப்ஸ் அப்படின்னா நவுன் சிங்குலரா இருக்கா, சிங்குலர் இருந்தால் சிங்குலர் நவுன், ப்ளூரல் இருந்தால் ப்ளூரல் நவுன். அதே மாதிரி பேஸ் ஃபார்ம் எங்க பேஸ் ஃபார்ம் வரும், எங்க பாஸ்ட் ஃபார்ம், எங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the recent data which are released by CAG suggests that all coastal regions endure the same number of cyclones and other natural calamities. ஓகேவா? the recent data அப்படின்றது நம்ம எதை கன்சிடர் பண்ண முடியும்? இதெல்லாம் it's uncountable, right? So it's a data, police, cattle, இதெல்லாம் வந்து இதில் ப்ளூரலில் தான் வரும். ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா ப்ளூரல் verb வரணும். ஸோ டேட்டா which are released by CAG suggests. ஸோ இங்கே இது வரைக்கும் ப்ளூரல், இது ப்ளூரல் மீன்ஸ் இங்கே பாருங்க இது சிங்குலர் வேர்பாக இருக்கு. ஓகேவா? தட் ஆல் கோஸ்டல் ரீஜன்ஸ் என்டியூர், இது வந்து ப்ளூரல் verb. the same number of cyclones and other natural calamities. ஸோ இது எல்லாமே ப்ளூரல், நவுன் ப்ளூரல், இந்த verb plural. பட் இந்த verb மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, சிங்குலர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன வந்திருக்கணும், suggest, எஸ் வரக்கூடாது, suggest மட்டும்தான் வரணும். ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் verb. ஓகேவா? ஸோ the recent data which are released by CAG suggests that all coastal regions endure the same number of cyclones and other natural calamities. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Some medical students and their mentor has decided to plan for an excursion to the botanical garden in the city. Some medical students and their mentor. இங்க பாருங்க, some medical students, இது ஒரு noun, இது ஒரு noun 1. ஓகேவா? and their mentor, இது ஒரு noun 2. ரெண்டு noun வந்துருச்சு. ஓகேவா? ரெண்டு subject 1 and subject 2. அப்ப ரெண்டு சப்ஜெக்ட் வரும்போது என்ன ஆயிடும், இது noun plural noun ஆயிடும். plural noun ஆகும்போது verb எப்படி வரணும், plural verb வரணும் இல்லையா? so some medical students and their mentor has வருமா, has நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், has வந்து சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், have தான் வந்து ப்ளூரல் நவுன்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்க has வரக்கூடாது, have decided, have வந்துச்சுன்னா V3 வரணும், V3 decided. 2க்கு அப்புறம் V1, to plan, for an excursion to the botanical garden in the city. ஓகேவா? இங்க has வந்துருக்க கூடாது, வராது, have தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. we are happy that the secretary and principal are coming to attend the function. we are happy that the secretary and principal. இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆர்டிகிள் வருது, இப்போ ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு அப்படின்னா ஆர்டிகிள் கூட ஒரு noun 1 or subject 1, அது கூட and வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் and வருது, மறுபடியும் ஒரு ஆர்டிகிள் இல்ல நவுன், மறுபடியும் ஒரு noun 2 வருது. இது என்னன்னா இந்த ஆர்டிகிள் வந்துச்சு இல்லையா, இந்த ஒரு ஆர்டிகிள் தான் இருக்கு அப்படின்னா இந்த noun 1 and noun 2 அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, இது ரெண்டுமே ஒரே பர்சன், சிங்கிள் பர்சன் அது மீன் பண்ணதுன்னு அர்த்தம். சிங்கிள் ஆர்டிகிள் வந்து ரெண்டு நவுன் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு பர்சனுமே அந்த ரெண்டு கேரக்டருமே ஒரே பர்சனை தான் மீன் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்னன்னா, இது வந்து என்ன அர்த்தம்னா சிங்குலர் நவுன். அப்போ இதுக்கு வேர்ப் எப்படி வந்துருக்கணும்னா சிங்கிள் வேர்பா வந்திருக்கணும். அதுவே ஆர்டிகிள் பாருங்க, ஆர்டிகிள் பிளஸ் noun 1
and plus and plus மறுபடியும் ஆர்டிகிள் வந்து plus noun to இப்படி வந்துச்சுன்னா இங்க ஒரு ஆர்டிகிள் வந்துருச்சு இல்லையா ஆர்டிகிள் 1 இது ஒரு பர்சன் அகைன் இங்க ஒரு ஆர்டிகிள் வந்துச்சு இது ஒரு பர்சன் இது ரெண்டு பேர் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு பேர் ஆனதுனால இது வந்து என்ன ப்ளூரல் நவுன் இதுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும் ஓகேவா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க ஆர்டிகிள் இங்க ஒரு ஆர்டிகிள் தான் இருக்கு செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் அப்ப எந்த ஃபார்ம்ல இருக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா ஒரே ஆர்டிகிள் ரெண்டு நவுன் வந்துருக்கு ஸோ அப்பனா செக்ரட்டரி அவர் தான் பிரின்சிபலும் அவர் தான் ஓகேவா we are happy that the secretary and principal are வருமா இது வந்துட்டு என்ன இது ரெண்டுமே ஒரே பர்சன் தான் மீன் பண்றாங்க ஸோ சிங்குலர் நவுன் ஸோ இப்போ என்ன வந்திருக்கணும் சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கணும் ஆர் வரக்கூடாது இஸ் தான் வரணும் ஓகேவா ஸோ we are happy that the secretary and principal is coming to attend the function is the right answer ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க police says that the politician and criminal has been இங்க கரெக்டா இருக்கு பாருங்க சிங்கிள் ஒரே ஆர்டிகிள் இது ஒரு noun 1 noun 2 so singular noun ஒரே ஆர்டிகிள் தானே so singular verb இது கரெக்டா இருக்கு has been arrested v3 on charges of murder and violence ஓகேவா so இங்க என்ன எரர்னா போலீஸ்க்கு என்ன வரும் போலீஸ் வந்து ப்ளூரல்ல தான் வரும் சிங்குலர்ல வராது so இங்க says னு வரக்கூடாது say மட்டும் தான் வரும் so police say this is plural noun and this is plural verb police say that the politician and criminal has been arrested on charges of murder and violence ஓகேவா so இந்த பார்ட்ல இருக்கு ஓகேவா ஓகே ஸோ இன்னைக்கு வேர்ப்னா என்னன்னு பார்த்தாச்சு பேசிக் பார்த்தாச்சு ஸோ எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஷியோராக எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேர்ப் வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னுமே கிளாஸஸ் இருக்குது ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ